வணக்கம் மொட்டைப்பரட்டை நேயர்களே. அதான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, கேள்வி கேட்க சுருட்டை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால் நம்மளாவே செக்மெண்ட் போட வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நிறைய ரிவ்யூ போடுறீங்க சினிமா, ஸ்போர்ட்ஸ், அரசியல்னு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது நம்ம நாட்டோட பிரதமர் தேர்தல், இந்த பிரதமர் தேர்தலில் யார் பிரதமராக வரப்போகிறாங்க அப்படின்ற ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்கியூமெண்ட்டாகவும் ஃபோன் வழியாகவும் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு கொஷின்ஸ் இருந்தால் அதை தாராளமாக கேளுங்க, நான் அதை போடுறேன். இப்போது பார்லிமெண்ட் தேர்தல், இதில் வந்து தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 அணி தான். ஒன்று வந்து பாஜக கூட்டணி, இன்னொன்று காங்கிரஸ் கூட்டணின்னு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 3-வே எலெக்ஷன், அதாவது மும்முனை போட்டி. ஒன்று வந்து ஆளும் பாஜக கூட்டணி ஒரு தனி, அப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி தனி, அதிமுக கூட்டணி தனி, இப்படி ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் யாராலையுமே அசியூம் பண்ண முடியல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க மக்கள். அது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயந்தான். அட் த சேம் டைம் வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க, அந்த திமுக அதிருப்தி ஓட்டுகளை நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக தனியாக ஒரு கூட்டணியை, ஓட்டை உடைக்கிற ஒரு கூட்டணி, அதாவது அது திமுக சாதகமாக அவங்க பண்ணியிருக்க வேலை அது. ஸோ இது வந்து மறைமுக கூட்டணி, திமுக வர்சஸ் பாஜக அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அகெயின்ஸ்ட் ஓட்டு எங்கே போகணும்னா அதிமுக தான் போய் சேரணும். ஸோ அந்த அதிமுக போகிறத நான் அப்படி ஒரு கூட்டணி வச்சு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பண்ணியிருக்காங்க. இது வந்து திமுக சாதகம் அப்படின்ற பட்சத்தில் அதிருப்தியில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரியும், பாஜக வந்து ஆளுக்கு 12 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி யாருமே ஓட்டு போடல ஏற்கனவே. மறுபடியும் அவங்க 50 லட்சம் கொடுக்குறேன், 1 கோடி கொடுக்குறேன்னா கூட யாரும் ஓட்டு பாஜகவுக்கு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில், தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு வர ஓட்டு பிரியுது, கலையுது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் 39+1 இந்த 40 தொகுதியில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, கழிச்சு போட்ட மாதிரி கொலாப்ஸாக தான் வரும். ஒன் சைடாக ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. அது எல்லாருக்குன்றபடியே அந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க, அந்த சீனியர்ஸ்லாம் சொல்கிற கருத்து இதுதான், என்னோட கருத்து இதுதான். நம்ம மொட்டைப்பட்ட சேனல் சார்பாகவும் ரிசல்ட் வந்து கழிச்சு போட்ட மாதிரி தான் வரும். அது வந்து யாராலையும் சொல்ல முடியல ஒன் சைடாக வரும்னு சொல்லிட்டு. ஒன் சைட்னா திமுக தான் போவோம், இல்லை அதிமுக தான் போவோம், இல்லை பாஜக தான் போவோம் அப்படின்னு ஒன் சைடாக கண்டிப்பாக ரிசல்ட் தமிழ்நாட்டில் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து ஓவரால் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக கூட்டணி சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் 10 பதவியேற்பு நாள், அந்த ஜூன் 10ஆம் தேதி பதவியேற்பில் G20 நாட்டு தலைவர்கள், இன்னும் வல்லரசு நாட்டு தலைவர்கள்லாம் வந்து அழைப்பட போகிறோம் சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க அவங்க சைடு. ஆனால் காங்கிரஸ் சைடில் யாரா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு கேட்டால் இப்போ வரையும் தெரியலன்னுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அதுவே ஒரு முடிவு வரல. அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு தற்காலிக கூட்டணி தான், காங்கிரஸ் கூடலாம் நான் பர்மனெண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சைடில் 5 திசையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் சேராது, அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு குழப்பத்தையும் போகிறாங்க. ஸோ இதிலே தெரிஞ்சு போச்சு யார் வின்னரு யார் ரன்னருன்ற மாதிரி. ரன்னராக வருவாங்களா, எவ்வளோ சீட்டு வருவாங்கன்னு கூட தெரியல. இவங்க வந்து எப்போ சீட்டு கவுண்ட்டு 300+ஆ இல்லை 400+ஆ பதவியேற்பு நாள் அப்படின்னு போகிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் மத்தியில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில், சீட்டுகள் வித்தியாசத்தில் பிரைம் மினிஸ்டராக திரு மோடி அவர்கள் தான் 3வது முறையும் உட்கார போகிறது உறுதி அப்படின்ற தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கே தமிழ்நாடு விட்டுருங்க, நார்த்தில் இருக்க உங்கள் நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு வெரிஃபையோ ஸோ அந்த மாதிரிலாம் பாருங்கள். யாருக்கு சாதகமான ஓட்டுகள் பதிவாக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா முழுக்க பாஜகவுக்கு தான் வந்திருக்கு. திரு மோடி அவர்கள் தான் வந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறாரு, இந்தியாவில் பிரதமராக ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 99% உறுதியான ஒரு செய்தி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். கருத்து கணிப்பு மட்டும் இல்லை, செய்தியாகவே இருக்குது. இதுதான் வந்து மொட்டைப்பட்ட சேனலோட ரிவ்யூவும், நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தேர்தலோட ரிவ்யூ இதுதான். ரிசல்ட் வந்து வர 4ஆம் தேதி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி உலகிலேயே வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா இந்தியா தான் அது. ஸோ அன்றைக்கி 4ஆம் தேதி நம்ம இந்த ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இது பற்றின எந்த ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.